நிறைய நேரங்களில நான் யோசிப்பேன், நம்ம ஏன் கவுன்சிலிங் சென்டர்லாம் நம்ம போறது கிடையாது? நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் வருது, எவ்வளவு நம்ம யோசிக்கிறோம், எவ்வளவு நம்ம கையாளுறோம், எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் ஆண்டவர் நம்மள அங்க கொண்டு போகாதபடி பார்த்துக் கொள்றார். ஏன்னாக்கா நமக்குள்ள குணமா அந்த ஆண்டவரே, நீங்க என்ன குணமாக்க முடியும். நீர் என்னுடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர். அவரே என்னுடைய ஆலோசனை கர்த்தரா இருக்கும் போது அவர் என்ன குணமாக்க முடியும். பிரியமானவர்களே, கண்டிப்பாக ஒருவேளை சோர்வடைந்து நீங்க டிஸ்கரேஜ்மெண்ட்ல, டிசப்பாயின்மெண்ட்ல நீங்க பலவிதமான காரியங்கள் இருக்கிறீங்கனாக்கா, ஒரே காரியத்தை நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்கனாக்கா, அது உங்க ப்ராப்ளம் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. ஒரே காரியத்தை குறித்து யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஒரு காரியம் உங்களை தேடிக்கிட்டு வருதுனாக்கா, பிசாசுக்கு தெரியும் அந்த காரியத்தை வச்சு உங்களை எப்படி அப்படியே நசுக்கி போடலாம், உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கலாம்னு சொல்லிட்டு பிசாசுக்கு தெரியும். அதனால ஒரே காரியத்தை குறித்து சிந்திக்காதீங்க. அவர் குணமாக்க வல்ல. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த குணமாக்குதல் நமக்கு தேவை. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஒருவேளை இந்த இந்த செய்தியை கேட்டு நம்ம ஜபத்துக்குள்ளாக போகும்போது அவங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் நீங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும். ஆண்டவரே, என்னை குணமாக்குங்க. என் பிரச்சனையை நீங்க நீக்கி போடுங்க. எனக்கு ஒரு விடுதலை வேணும் சொல்லி கேளுங்க. இதை கேளுங்க. அப்புறம் 17வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தரானவரும் எழும்பி பொறாமையினாலே நிறைந்து, இவங்க இந்த அதிசயங்களை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பொறாமையினால நிறைந்து. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. நம்ம ஒரு நல்லது நடக்கும்போது, ஒரு நல்லது செய்யும் போது, ஒரு நல்லது பேசும்போது நம்மளை சுத்தி எல்லாம் பொறாமையின் கண்கள் தான் எழும்பும். நம்மள சுத்திலும் நீங்க சர்ச்சில் போய் பாட்டுனீங்களா, ஒரு மியூசிக்கை வாசித்தீங்களா, ஒரு பொறாமையின் கண்கள் அங்க உங்களுக்கு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இவங்க ஏன் வாசிக்க வந்தாங்க, இவங்க ஏன் பேச வராங்க. அந்த பொறாமைப்படுற கேஸுக்கெல்லாம் பேசவும் தெரியாது, பாடவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இவங்க வந்தாங்கல்ல, அந்த சதுசேய சமயத்தர் அனைவரும் எழும்பி பொறாமையினாலே நிறைந்து, அவங்க எல்லாருக்கும் பாருங்களேன், ஒருத்தருக்கு இல்லைங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொறாமை. யாரை பத்தி? 2 மீனவர்கள், 2 அப்போஸ்தலர்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து, பேதுருவை யோவானியை பார்த்து பொறாமையினாலே நிரம்பி. எதுக்கு பொறாமையினால நிரம்ப? ஏன்னா அவங்க செய்யற அற்புதத்தை இவங்களால செய்ய முடியல. அதனால பொறாமையினால நிரம்பி அவங்க என்ன பண்றாங்க, எல்லா வாக்குவாதங்களை உண்டாக்குறாங்க. இந்த பொறாமையினால நிரப்பப்பட்டவங்களை பார்த்து பயப்படவே விடாதீங்க. பொறாமையினால எதுக்கு நிரம்புறாங்கன்னா, அவங்களோட நம்ம 10 அடி மேல இருக்கிறோம். அதனாலதான் அவங்க பொறாமையினால பாக்குறாங்க.